ஜிஜியா, நீ இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டா என்னால பொறுக்க முடியும். என்ன செய்யறதுங்க? பிள்ளைங்க பசி பொறுக்க முடியாம தவிக்கிறாங்க. அக்கா நிலைமை இப்பவோ அப்பவோன்னு இருக்கு. இந்த நிலைமையில நாட்டுல பஞ்சம் வேற. யார கேட்டாலும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. இருந்த போது நம்ம கிட்ட தின்னவங்களே இப்ப நம்ம கண்டா முகத்தை திருப்பிக்கிறாங்க. பாவம், அவங்க நிலைமையும் நம்ம போலவோ என்னவோ. எல்லா நிலைமையும் விட அக்கா நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. முதல்ல போய் வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கலன்னா அக்காவை காப்பாத்த முடியாது. சரி, இப்பவே போறேன். அம்மா அம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாதே, நாங்க போய் பணம் கொண்டு வர்றோம். பணமா? எப்படி? நானும் தம்பியும் கோவில் கிட்ட போய் அம்மா பிச்சை போடுங்க, ஐயா தர்மம் செய்யுங்க. காசி மகாதேவா, கண்ணே, பகவானே, ஏன் பிள்ளைங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டியே? தப்புமா? தப்புடா. அப்படி கேட்க கூடாது, அந்த வேலை செய்யக்கூடாது. தப்புமா, தப்புடா. வாங்க. ஐயோ, அக்கா, அக்கா, அக்கா. காசி, வைத்தியரை கூப்பிட போன உங்க அப்பா இன்னும் வரல. நீயாவது போய் பாக்குறியா? வந்துட்டீங்களா? வைத்தியர் வரல. பணம் தந்தா வர்றேன். மருந்தாவது கொடுத்தாரா? ஐயோ, என்னங்க, அக்கா நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. மருந்து கொடுக்காம போனா பிரயோஜனம் இல்ல. நீங்க அக்காவை பாத்துட்டு இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். வைத்தியரையா, எங்க அக்கா நிலைமை ரொம்ப ஆபத்தா இருக்கு. நீங்க மருந்து கொடுத்தாதான் பழப்பா. இதோ மருந்து. இரு இரு, பணம் கொடுத்து எடுத்துக்க. பாருங்க வைத்தியரையா, பணம் நாளைக்கு வரும். மனுஷன் உயிர் போனா மறுபடியும் வராது. உங்க பணத்தை எப்படியாவது கொடுத்துறேன். மருந்து கொடுங்க. ஒண்ணும் நடக்காது. என் மருந்து பணம் இல்லைன்னா வேலை செய்யாது. பெண்ணாய் பிறந்து நீ அனுபவிக்க வேண்டிய குடும்ப வாழ்வை, பெற்று வளர்க்கும் தாய்மையை அனுபவிக்காமல் இறுதி வரை இந்த நரக வேதனை அனுபவிக்கத்தான் பிறந்தாயா? எத்தனை கொடுத்து வைக்காதவள் நீ இருப்பான். இல்லைங்க, நான் எத்தனையோ அதிர்ஷ்டம் செய்தவ. இட்ட குங்குமத்தோட புருஷன் மடியில கண்மூடுறத காட்டிலும் எனக்கு வேற அதிர்ஷ்டம் என்ன இருக்குங்க? மறுபிறவின்னு ஒண்ணு இருந்தா உங்க மனைவியாகவே பிறந்து உங்க கஷ்ட சுகத்திலே பங்கெடுத்துக் கொள்ள பாக்கியம் கொடுக்கணும்னு அந்த பாண்டுரங்கனை பிரார்த்திக்கிறேன். அற்ப ஆயத்துல போயிட்டா. சரியா மருந்து கூட வாங்கி கொடுக்காம வேணும்னே இவளை சாகடிச்சுட்டாங்கம்மா. செத்தவங்களை பத்தி அனுதாபத்தோட பேசுறது எல்லாருக்கும் சுலபம். இவ்வளவு நாளா இல்லாத அனுதாபம் இன்னைக்கு எங்க இருந்து பொத்துக்கிட்டு வந்தது? இவ இருக்கும்போது உங்கள யாராவது ஒரு தடவையாவது வந்து பார்த்ததுண்டா? வாங்க ஐயா, பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்களே, வந்து கொஞ்சம் உதவி செய்யுங்க. முடியாது, உன்னை ஒதுக்கி வச்சிருக்கு. உனக்கு உதவி செய்தா கூட ஒதுக்கிடுவாங்க. ஆமாம் துக்காராம், இதெல்லாம் உன்னால வந்ததுதான். பாண்டரங்கனுக்கு அபச்சாரம் செஞ்ச அவருக்கு கோபம் வந்தது. அதனால இந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறேன். உனக்கு மட்டுமா? உன்னால நாங்களும் கஷ்டப்படுறோம். உன்னாலதான் பஞ்சமே வந்தது. பாருங்க, நான் ஏதாவது தப்பு செய்திருந்தா என்ன தண்டிங்க. அதை விட்டு அமைதியும் இன்பமும் அறியாதவன், எந்த பாவமும் செய்யாத அபாக்கியவதி, அவை இறுதி யாத்திரைக்காவது கை கொடுங்க. வாங்க, உதவிக்கு வாங்க. வரலையா? இந்த நிலைமையிலேயும் இரக்கம் இல்லையா? தெருவுல ஒரு நாய் செத்து போனா அதை எடுத்து மண்ணுல போட்டு புதைக்கிறீங்களே, ஒரு மனுஷ பிறவி செத்தா அதை எடுக்க உதவி செய்ய கூடாதா? இதுதானா உங்க அனுதாபம்? இதுதானா உங்க மனிதாபிமானம்? இதுதானா உங்க பண்பாடு? துக்காராம், தவறுக்கு சமூகத்துல மன்னிப்பு கேளு.
பிராயச்சித்தம் செய்து உன்னை பரிசுத்தப்படுத்துறோம். உன் மனைவியின் இறுதிச் சடங்கை நாங்க கிட்ட இருந்து நடத்தி வைப்போம். என்ன, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நீங்க பிராயச்சித்தம் செய்து என்ன பரிசுத்தப்படுத்துவீங்களா? அவசியம் இல்லை. அந்த பிராயச்சித்தம் எதுவோ நீங்களே செய்துக்கங்க. உங்களை போல பாவிகளுடைய காத்து பட்டாலே பரிசுத்தமான என் மனைவியின் பிணம் கூட புனிதம் கெட்டுடும். போங்க, போயிருங்க. ஆண்டவனுக்கு அபச்சாரம் செஞ்சு அவருக்கு கோபம் வந்தது. அதனால இத்தனை கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறேன். உனக்கு மட்டுமா? உன்னால நாங்களும் கஷ்டப்படுறோம். உன்னாலதான் பஞ்சமே வந்தது. ரங்கா, பாண்டுரங்கா, கருணாகர ரங்கா, வைகுண்ட வாசா பரந்தாமா, நான் உனக்கு அபராதம் செய்தேனா? அதற்குத்தான் என்னை தண்டிக்கிறாயா? நான் செய்த தவறுக்கு மக்களை வதைக்கலாமா? எல்லோருடைய நன்மைக்காக ஆஸ்தியை பறிகொடுத்தேன். தர்மத்தோடு நடந்ததால் தரித்திரனானேன். மனிதத்தன்மை இருந்ததால் வஞ்சிக்கப்பட்டேன். கடைசியில் தாலி கட்டிய மனைவியை கூட பலி கொடுத்தேன். உன்னை நம்பினால் நீ கைவிட மாட்டாய் என்று நினைத்து இந்த நிலைமைக்கு வந்தேன். இது உனக்கே நியாயம்தானா? நீதி அநீதி அழிக்காதென்று என் மேல் குற்றமில்லை என்று சொல்லு ரங்கா, பாண்டுரங்கா. ஐயோ 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 ஐயோ, அடபாவி, ஏன் இப்படி செய்யற? சுடுகாட்டுக்கு போனவன் குளிக்காம கொள்ளாம நேரா கோவிலுக்குள்ள வந்துட்டு, வந்ததும் இல்லாம விக்கிரகத்தை தொட்டு தீட்டு ஆக்கிட்டீங்க. தீட்டு மனிதனுக்கு, மனசுக்கு இல்ல. அதிக பிரசங்கி, போவலியே. நான் மாட்டேன். என் ரங்கனையும் என்னையும் யாரும் பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியாதா? உன்னை தொடக்கூடாது. நானும் தீட்டாயிடுவேன். பக்தர்களே, ஆலயத்தை அசுத்தப்படுத்திட்டான், விக்கிரகத்தை தீட்டாக்கிட்டான். இவனை இப்படியே விட்டா ஊரைய சுடுகாடாக்கிடுவான். பிடிச்சு தள்ளுங்க வழியே. பாண்டுரங்கா, ரங்கா, 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 பாண்டுரங்கா, ரங்கா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.